ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் அகாடமியின் சார்பாக வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு 28க்கு அப்புறம் ஜூன் 2025 யூஜிசி நெட்டோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம், எதெல்லாம் நீங்க வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனா பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யூஜிசி நெட் ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர்ல நடந்த ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பர் செட்டோட அனலிசிஸ் படி நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா ஆசிரியர் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ டிசம்பர் 2024 அனாலிசிஸ். ஸோ இதுல நம்ம எத்தனை செட் ஆஃப் பேட்சோட கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா 13 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 13 செட்னா ஷிஃப்ட் 1 அண்ட் 2 ரெண்டையுமே சேர்த்து 13 செட். அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து 70 பிளஸ் அப்ராக்சிமேட்லி 70க்கு மேல உள்ள கொஸ்டின் டிசம்பர்ல மட்டும். ஆகஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேட்ச்ல 18 செட், அதுல ஷிஃப்ட் 1 அண்ட் 2 ரெண்டையுமே சேர்த்து 18 செட் இருக்கு. அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து 80 பிளஸ் அப்ராக்சிமேட்லி 80 பிளஸ் இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, சில வந்து ஹிந்தி கொஸ்டின்ஸ் இருக்கும், பெங்காலி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் இஷ்யூல 80 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா இந்த இதுல இருக்கு. ஸோ இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இது டிசம்பர்ல உள்ள கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து 3ஆம் தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு எக்ஸாம், ஜான்வரியில. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ல கேட்டிருக்காங்க. ஆனால் இதுல வந்து ஹைலைட் பண்ணிருப்பேன் டீச்சிங் எய்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது அத்தனை கொஸ்டின் டீச்சிங் எய்ட்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டோட்டலா ஒரு 13 கொஸ்டின்ஸ் வந்து டீச்சிங் எய்ட்ஸ்ல இருந்தா வந்திருக்கு. அதாவது ஐசிடி டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டீச்சிங்க்கு யூஸ் பண்ற ஐசிடி டூல்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிற டாபிக் வந்துடல. இதுவே நீங்க ஆகஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் டீச்சிங் எய்ட்ஸ் எத்தனை கேட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட்ல உள்ள கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அது லெவல்ல நீங்க படிச்சிருந்தாலே, அந்த ஓல்டு கொஸ்டின்ஸை நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து டிசம்பர்ல வந்து ஸ்கோர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எந்த டாபிக் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அனாலிசிஸ். ஸோ நீங்க வந்து வீடியோவை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம் என்னென்ன டாபிக்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் சயின்ஸ்ல வந்து ஃபுல்லாவே ரொம்ப காமனா கேட்டிருந்தாங்க. லேர்னிங் அண்ட் டீச்சிங் பத்தி ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டா போகாம காமன் கொஸ்டின்ஸா கேட்டிருந்தாங்க. சில பேட்ச்க்கு அப்படி நடக்கும். அதுமாதிரி நீங்க இன்னொரு விஷயம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காக்னிட்டிவ் அப்ரெண்டிஸ்ஷிப், டிரான்ஸ்ஃபர் லேர்னிங், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், சிச்சுவேட்டிவ் லேர்னிங். இதுவே நீங்க ஆகஸ்ட்லவே பாருங்க, ஸ்வயம் பிரபா அசஸ்மெண்ட் டீச்சிங் மெத்தட், இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் டீச்சிங் மெத்தட் கேட்டிருப்பாங்க லேர்னிங் சைட். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள பேட்ச்ல உள்ள நம்மளோட கொஸ்டின் பேப்பருக்கும் இப்போ ஆகஸ்ட்ல உள்ள கொஸ்டின் பேப்பரையும் பாத்தீங்கன்னா உங்களால அந்த லெவலுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனா பழசு எல்லாத்தையுமே பார்க்கும்போது உங்களால நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க எந்த சேனல், யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டாலும் நீங்க யாரை கேட்டாலுமே நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 1 பொறுத்த வரையும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நல்லா படிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. நம்ம இப்போ நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 18 செட்டு, 13 செட்டு, இவ்வளோ கொஸ்டின்ஸ் பேப்பரையும் நீங்க எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு டைம் இருக்குமான்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பேப்பருக்கு நீங்க உட்கார்ந்தாலே உங்களுக்கு டைம் வந்து அதிகமா எடுத்துக்கும். இது எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு நீங்க அதை படிக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டீச்சிங் எய்ட்ல நம்மளோட பழைய கிளாஸஸ்ல எடுத்தது அண்ட் ஜனவரி 2025ல வந்து கிளாஸஸோட இது பாருங்க, நாங்களே உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம் இதான் கொஸ்டின், இதோட ஆன்சர். ஸோ இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை நாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட இவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இது நான் வெறும் ஆகஸ்ட் அண்ட் ஜான்வரி மட்டும் தான் எடுத்திருக்கேன், டிசம்பர். இதுக்கு இல்ல எனக்கு என்ன, நாங்க கிளாஸஸ்ல இதை விட அதிகமா 21 வரையும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே அனலைஸ் பண்ணுவோம். ஸ்வயம் பிரபா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து போன பேட்ச்க்கு வரல, ஆனா அதுக்கு முந்தின பேட்ச்ல நிறைய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மேட்ச் த ஃபாலோயிங்ல நிறைய கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கு அடுத்த டைப் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதுல எது வரும்ங்கிற மாதிரி கேட்கறது, சேனலோட நேம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டைமுமே ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஆகஸ்ட் டில் ஆகஸ்ட் வரை. ஸோ இதெல்லாம் உங்க அனலைசிஸ்ல மட்டும் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த டைம் இது வருமா வராதா அப்படிங்கறது வந்து நாங்க உங்களுக்கு இதை பத்தி என்னன்னு சொல்லிடுவோம். ஒரு பேட்சுக்கு வரலாம், இன்னொரு பேட்சுக்கு வராம இருக்கலாம். அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. எதையுமே தெரியாதுன்னு
போகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா, ஸோ இவ்வளத்தையும் நீங்க படிக்கணுமா அப்படின்னா, அதுக்காக தான் நம்ம வந்து 11 டேஸ் கிராஷ் கோர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த கோர்சஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ரெடி 2 டேஸ் போயிடுச்சு. இன்னைக்கு 11 அப்படிங்கிறத நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்க எல்லாமே ரெக்கார்டிங் செஷன்ஸ் தர்றதால நீங்க வந்து நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் 7 to 9 வந்து நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கும். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இதோட அனாலிசிஸ் படி தான் நம்ம வந்து ஒரு அவுட்லைன் எடுத்திருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்க போறோம் கிளாஸ் கோர்ஸ்ல. ஸோ உங்களுக்கும் இந்த ரிவிஷன்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களோட அகாடமில கலந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல்ல வர கண்டென்ட் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ உள்ள கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணலாம். நீங்க கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா அகாடமில ஜாயின் பண்ணணும், என்ன எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க. கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்கும். அண்ட் எல்லாத்துலயுமே நம்ம சூப்பரா அச்சீவ் பண்ணிடலாம். நன்றி.